பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அபில் மகேஷ் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் காணலாம். உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒலித்திருக்குது என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கார், ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவர் 6 மாதம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனார். 6 மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சு விட்டு வந்து இங்கே சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய். ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம் பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சுருக்காருங்க. ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்குறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான். அது ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட்டு தான். ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். பார்த்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனால் 2019 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெல்லாம் அவங்கள ஓட விரட்டி அடித்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்கிறாரு, அந்த மாநில தலைவர் சொல்கிறாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசாக வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்கள் தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்தை அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம். நீங்கள் என்ன சார் அங்கொன்று இங்கொன்றுமா பண்ணுறீங்க? எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளைங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சார். நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். நாங்கள் அது இப்படி இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்கள் அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம், இது உங்களோட அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கூட தயவுசெய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதில் தலையில் கையை வைக்காதீங்க, அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னு சொன்னால் அது எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயுவை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்ஓயை பற்றிலாம் சொல்லிட்டு, இன் திஸ் ரிகார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கிறாங்க. based on the recommendation of the committee. எங்கள் கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போகிறேன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார், என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு, என் ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை திரித்து எழுதி, அதுவும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக அது இன்னும் அதை பெருசுப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டரில் எழுதுறாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு MOU நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்து அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு. அவர் ஒரு எம்ஓஇ அனுப்பிச்சுட்டாரு, அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. NEP 2020 நான் கையெழுத்து போட தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு எம்ஓஇ அனுப்பிச்சுட்டா நீங்கள் ஒரு எம்ஓஇ கொடுக்குறீங்களே?